இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான போட்டோஸை எப்படி நீங்க கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான இமேஜஸை ஜெமினி ஏஐ மூலமா தான் கிரியேட் பண்றாங்க. இந்த ஜெமினி ஏஐ மூலமா எப்படி இந்த மாதிரியான இமேஜஸை கிரியேட் பண்றது மற்றும் இதற்கு தேவையான ப்ராம்ப்ட் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. எந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா எந்த இமேஜ் கிரியேட் ஆகும் சொல்லிட்டு இதுல எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனியான ப்ராம்ப்ட் இருக்கு. அதையே நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்ககிட்ட ஜெமினி ஏஐ இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் அசிஸ்டன்ட்ல நீங்க சர்ச் பண்ணாலுமே இந்த ஜெமினி ஆப் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லனா குரோம்ல நீங்க ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா முதல்ல வரக்கூடிய வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல நிறைய பேர் இந்த ப்ராம்ப்ட் எரர் வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. அந்த எரர் இல்லாம எப்படி இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து உங்களுடைய இமேஜை கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நீங்க இதை ஓபன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சில எரர் வருது அப்படின்னா கீழே டூல்ஸ் இருக்கும். இதுல நீங்க கிரியேட் இமேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை இந்த பிளஸ் ஐகான் கொடுத்து நீங்க உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராம்ப்ட் கொடுத்திருக்க தனித்தனியான ப்ராம்ப்ட் இருக்கு. அதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அப்படின்னா டிரைவ்லயே இந்த ஒரு பிடிஎஃப் ஆவும் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்திருக்கேன். அதை நீங்க எப்படி காப்பி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க லென்ஸ்ல போட்டு நீங்க காப்பி பண்ண முடியும். அப்படி இல்லைனா லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ஐகான்ஸ் வரும். அதை காப்பி பண்ணிக்கிறதுக்காக அதை காப்பி பண்ணிட்டு இந்த டிஸ்கிரிப்ல நீங்க இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சப்மிட் ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வித்தின் 30 செகண்ட் குள்ளவே இந்த இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை லாங் பிரஸ் பண்ணி உங்க இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜஸ்ல நீங்க நிறைய டைம் உங்களுடைய ப்ராம்ப்ட் போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் இது உங்களுக்கு எரர் வருது. ஸோ அதனால குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் போட்டோஸ் கிரியேட் பண்ண முடியுது. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க ஒரு சில மணி நேரங்கள் கழித்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கு எந்த மாதிரியான இமேஜஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். தமிழ்லையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான இந்த மாதிரியான இமேஜஸ் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும்.